ஓகே, அண்ட் மறுபடியும் இங்கே ஒரு சிங்கிள். அடிக்கிற காற்று எவ்வளோ வேகமாக அடிக்குதுன்னு தெரியுது. ஏன்னா பவுலராலே ஓட முடியல. ஸோ கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அதே தான் பாருங்க, டோ எண்டில் தான் போட்டுச்சு. பால் பிச்சா எவ்வளோ வேகமாக போகுதுன்னு. ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான், பட் வேறு வழி இல்லை. பேட்டர்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பட் ட்ரிக்கியாக பால் போட்டால் நல்ல கேம் சேஞ்சிங்காக இருக்கும். வெல்கமிங் டாட் பாலிங்க. டாட் பாலோட இந்த முதல் பவர் பிளே ஓவர் முடியுது. எஸ், ஓவர் முடிவில் தல தோனி ஃபார் அ ரீசன், ஸ்கோர் 7. பாரு தம்பி பாட்டுக்கு எவ்வளோ அழகாக ஆடிக்கிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு ஆடுறான் பாரு. பாட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவன் பாட்டுக்கு அழகாக ஆடுறான் பாரு. ஓய் வைடு முதல் பால். சரி, அடுத்து நீங்கள் நல்லா ஆடுறேன்னு சொல்கிறேன். தலையில் கை வைக்காதீங்க அதுக்காக. ஓ, மறுபடியும் மொய்டு. ஏன்னா இப்ப இந்த பக்கம் காத்தடிக்குதுல, பவுலருக்கு அட்வான்டேஜ். மேகம் கருக்காதா. ஓ, மறுபடியும் நல்ல பால். லைட்டா போட்டாலும் சொருக்குன்னு சொருகிற மாதிரி. ரன் அவுட், ரன் அவுட். வாய்ப்பு இல்ல. ஷாட் ஷாட் ஹைட் வெயிட்டா போயிருக்கா. வெயிட் ஹைட் போயிருக்குது, வெயிட்டா போயிருக்குது. ஆக மொத்தம் பவுண்டரி தாண்டி போயிருக்குது. போது ராஜா, போது ராஜா. ஆனா வந்துரும்ண்ணே. இந்த கொஞ்சம் வேலை, மற்ற வேலைகளை டிஜே பார்த்துக்கிட்டு இருக்காரு. வந்துடும். ஓ, தைஸா யா தைஸ்ல பட்டிருக்கு. ஸோ அது நோ ரன். ஹை 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 ஹை. ஹைட் யாராவது ஒருத்தர். யாருமே நாங்க வரல ப்ரோ அப்படின்ற மாதிரி அந்த கேட்சை விட்டாங்க. மறுபடியும் ஹைட் லாங் இருக்கா. ரொம்ப நேரமா கதை கல்யாணாரு. பட் அத கரெக்ட்டா ஆடி முடிச்சிட்டாரு. கேட்ச் ஃபைனலி ஒன் டிசர்விங் கேட்ச் ஃப்ரம் தி ஹைட் ஆஃப் தி வெயிட். தம்பி கேட்ச் விட்டா, அண்ணன் கேட்ச் பிடிச்சிருக்கான். ஆஹா, இது நல்லா இருக்கு.
சாப்பிட்டதெல்லாம் வெளியே வர மாதிரி ஒரு ஸ்டெப் வர போகுது. அவ்வளவுதான், இதுதான் சாப்பிட்டதெல்லாம் இப்ப வெளியே வரும் பாரு. கமலா தம்பி கொஞ்சம் பொறுமை, அடுத்து வந்துக்கலாம். நல்ல ஷாட். அதாவது போச்சுங்க, தொட்டாலே போதும், தொட்டாலே போதும் வாராஜாத்தின்னு பால கூட்டு போயிடும். ஹாய் ஹாய் ஹாய். இது சாவடிக்க போறாருன்றாரா தம்பி? என்னப்பா தேடிட்டு இருக்க? கிடைச்சிருச்சுப்பா தம்பி, காலில் ஏதோ குத்திருச்சு போல. இது சவாடிக்கா போடுங்கப்பா. ஓகே டிஜே, ஸ்டாப் 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 ஸ்டாப். டிஜே ஓ கொஞ்சம் மிஸ்ஸுப்பா. எஸ், லெக் சைடில் நீங்கள் குவிச்சு வச்சிருக்கிறீங்க, அந்த காரணத்தினால. ஸோ அதை கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தர் டைம் வந்து ஃபீல்ட் செட்டப் பண்ணும்போது லெக் சைடு ஆஃப் சைடு கரெக்டாக இருக்காங்களா இல்லையா அப்படின்றது. மறுபடியும் ஸ்லோவர் பால்ல பீட்டன் ஆயிட்டாரு. ஓகே, கொஞ்சம் பொறுமை பொறுமை சாமி அப்படின்ற மாதிரி இருக்காரு பவுலரு. அவர் ஏதோ ஐடியா வச்சிருக்காரு போல, அதனால கொஞ்சம் ட்ரிக்கியா போட்டுட்டு இருக்காரு. ஸ்லோவர் பால் பண்ணா பெருசா ரன் போல. ஓனர் நீங்க இன்னும் நல்லா அடிக்கணும் போல. கரெக்டா? ஓகே, இத்துடன் விளையாட்டு செய்திகள் நிறைவடைந்தன. ஓ கொஞ்சம் மிஸ் அண்ட் அகைன் ஸ்லோவர் பால்ல பேட்டர் பீட்டன். இந்த ஓவர் நல்லா இருக்கு சீரியஸ்லி. ஸ்லோவர் பால்ல ட்ரிக்கியா போட்டுக்கிட்டாரு, போட்டாலும் ட்ரிக்கியா போடுறாரு. ஓகே, எஜ்ஜுக்கான அப்பீல், and wicket கிடைச்சிருக்குங்க. Oh my god, slower ball doing the trick and the bowling team joins the party அப்படினா சொல்ல வேண்டியது இருக்கு. சம bowling. இவ்வளவு நேரம் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் வரலையப்பா. அப்படியே எப்படி ஸ்கோர் இப்போதைக்கு 33. ஓ மன்னிக்கணும், 28. வெரி சாரி வெரி சாரி. ஓகே, கேப்டன் அண்ட் ஓனர் ஆன் கிரீஸ். இப்போதைக்கு ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு.
அவங்க அதை ஒழுங்கா முடிக்கலன்னா டீமுக்கு வரும் வெறுப்பு. ஓ பால் ஃபுல் டாஸ், பட் ஆனால் இவங்க வந்து ஸோ ஒரு சின்ன யா பவுலருக்கு ஒரு சின்ன வார்னிங். ஓகே, நோ பால் கிளியரன்ஸ் ஆயிருக்கு. ஏன்னா வேற வழி இல்லை, கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால நோ பால். எங்க ரெண்டாவது எதுக்குண்ணே, இது எதுக்குன்னு தெரியலையே, சீரியஸ்லி தெரியல இது எதுக்குன்னு. டைமண்ட் டக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. டைமண்ட் டக்ல வராரு கருப்பு பேரலா. தேங்க்ஸ் டிஜே எனக்காக இந்த சாங்க. சுந்தரி நான் தானே, நான் சுப்பன லோகத்தின் தேன் தானே. ஏமாந்துட்ட பங்கு. சுப்பன சுந்தரி நான் தானே, நான் சுப்பன லோகத்தின் தேன் தானே. அழகா பொறந்து ஓகே டிஜே ஆரடி சந்தன. ஓகே ஷாட் ஷாட் வெளிய 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 வெளிய. எஸ் சார், பால் போய் வெளிய. ஓகே கம் பேக் 6 இங்க. ஓ நல்ல ஷாட் மறுபடியும். யாராவது இருக்கீங்களாங்க? யாருமே இல்லை இப்போதைக்கு. நோ மேன்ஸ் லேண்ட். எஸ், போன ரன் அவுட் மூலமாக இந்த ரன் அவுட் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டாரு. பாவங்க அவர் டைமண்ட் டக்குங்க, பாவம் கொஞ்சம் மன வருத்தத்தில் இருப்பார். நல்ல ஷாட். என்ன பாலுக்கு வலிதாங்க சார், பால் பாடி டிராவல் ஆயிட்டு போகுது. ஷாட் ப்ரோ, செம ஷாட். ஒரு கல்லு தள்ளாரு. ஓகே டிஜே பால் வந்துப்பா. மறுபடியும் அதே மாதிரி முயற்சி பண்ண பட் நான் மாட்டல இந்த முறை. ஆனா பட் ஆனா ரொம்ப வேகமா போயிருக்கு பால். ஓகே அது ஒரு சிங்கிள். பேட்ல சரியா போடல. ஆள் இல்லாத திசையில யாராவது ஒருத்தர் வாங்க. ஓகே ஃபைனலி ஒருத்தர் வந்துட்டார் and that's a single. and சிங்கிளோட இந்த ஓவர் முடியுது. ஓவர் முடிவுல ஸ்கோர் 45. ஸ்கோர் 45. நன்றிண்ணே. அண்ணா அங்க என்னமோ நடக்க போகுதுண்ணே. ஒரு 5000 ரூபாய் ரெடி பண்ணணும் போலயே ஆஸ்பத்திரி செலவுக்கு. கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல கிடுப்ப ஆட்டுறா. இவ கழுப்பான உதட்ட காட்டி கண்டு போய் ஏத்துறா. மாம்பழம் விக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள கண்ணம்மா, யாரு மேல கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க சம்மதம்மா. ஓகே டிஜே. ஓகே லாஸ்ட் ஓவர் we are in the power play. எட்ஜ் சரியா படல. எட்ஜ் இல்ல, சரியா படல. ரெண்டாவது ரன். ஓகே ஓவர்ல
மேபி இன்னும் கொஞ்சம் கிளியராக போட்டிருந்தா ஒரு ரன்னு இன்னும் 2 ரன்னு எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருந்துருக்கும். பட் ஆனால் அது இல்லை. ஓ நோ பாலா? ஆமாம், அவுட் ஆஃப் பிச்சில் போயிடுச்சு. ஸோ நோ பால். அங்கே சம்பையர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, கொஞ்சம் கரெக்டாக தான் பார்த்து கொடுப்பாங்க. ஸோ அங்கே நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ் ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. ஸோ தட் இஸ் அ நோ பால் அவுட் ஆஃப் கிரீஸ் அண்ட் ஃப்ரீ ஹிட்டு. ஸோ பவர் பிளேயில் யூஸ் பண்ணுவாங்களா? ஓ இந்த பால் பட்டுருச்சு. ஸோ நோ பால். ஃப்ரீ ஹிட்டில் வந்து பெருசாக இது பண்ணல. ஏழுமலை பிஜிஎம் பாட்டா நல்லா இருக்கலாம் பேர் ப்ரோ அப்படின்னு. And again no ball. Yes, no ball. So bowling action காரணமாக அங்க no ball. இல்லப்பா, இல்ல bowling actionலாம் நல்லா தான் இருக்கு. Okay then. Fielder okay restrictions. Very sorry. அங்க கை சவுத்தி காமிச்சதனால நான் ஆக்ஷன் நினைச்சிட்டேன். வெரி சாரி, இட்ஸ் மை ஃபால்ட். ஒரு பால் முடியறதுக்குற ஒரு யுகமே போயிரும் போலயே. And down the legல ஒரு wide அங்க and மறுபடியும் free hit continue. அண்ட் ஃபைனலி ஒரு நல்ல டெலிவரி. அங்கே ஒரு ரன் அவுட் சான்ஸு அதுவும் இல்லை. பட் ஒரு சிங்கிள் இந்த பவுண்டரியில் சோஃபார் இப்போதைக்கு இந்த ஓவரில் வந்து பவுண்டரிஸ் எதுவுமே வரல. ஸோ அது வரைக்கும் பவுலிங் டீமுக்கு நல்ல விஷயம். ஒரு டீசெண்டான ஒரு கம்பேக்கு. ஓ ரொம்ப ஹைட்டு நோ பால் அண்ட் ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கு. ரன் அவுட் ரன் அவுட் ரன் அவுட். ஆஹா, பால் கொஞ்சம் பிச்சாகி வந்ததுன்னா ரன் அவுட் சீரியஸ்லி. பட் நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். டக்குன்னு 2s ஓட்டாங்க. ஸ்லோவர் பால் அகைன். ஆஹா, இந்த பால் நல்ல ஐடியாப்பா. ஃப்ரீட் அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஐடியா. மை ஸ்ட்ரிக். இன்னைக்கு காலிலேருந்து இந்த ஒரு பால் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. நல்ல விஷயம். மறுபடியும் முதல்ல இருந்தா அதே மாதிரி தான் இருக்குது. விழுந்துச்சு வெளியனே நோ பால். அண்ட் அது போக 6 கப்புள்ஸ் பாரு தாண்டிச்சா? இல்லண்ணே, அது போனது லெக் சைடுண்ணே. இல்ல இந்த பக்கமா இருக்குது இல்லையா? ரிவ்யூ ஓகே. தேர்ட் அம்பையர் நோ பாலுக்கு ரிவ்யூ கேட்டிருக்காங்க. இதை பாருங்க. தண்ணி ஊத்துக்கிச்சு பச்சை தண்ணி பத்திக்கிச்சு தில்லலே போடு தில்லலே. அது புது ட்ரெண்டா இருக்கு. ஓகே, அது நோ பால் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பாடுறான் அந்த தம்பியை, என்ன பாட்டு போட்டாலும் ஆடுறான்டா. ஓகே டிஜே. ஓ மறுபடியும் வைடு. இந்த ஓவரை கொஞ்சம் நிறைய அள்ளிக்கிட்டு போகுது. இந்த ஓவர் தான் டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்சா இருக்குமா? மேபி சேஸ்ல இருக்க சான்ஸ் உண்டு.
ஷாட் அள்ளிக்கிட்டு போயிருக்குதா வெளியே. எஸ் அதேதான் 6. செம ஷாட் பேர்டு. வாழங்க நல்ல காத்துல டிராவல் ஆகுதுங்கோ. எல்லா டீமுக்கு ஒரு அட்வான்டேஜுங்கோ. இங்க இந்த சைடு போடுற பவுலர் தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே அதை நினச்சிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிளைமேட் இப்படியே இருந்தால் நல்லா இருக்குமான்னு தெரியலையே. மழை பெய்யாமல் இருந்தால் நல்லது. ஓ மறுபடியும் ஸ்லோவர் பால் ட்ரிக்ல வீழ்ந்துட்டாருங்க. எஸ் ரொம்ப டென்ஷனில் பேட்டை கீழே போட்டு வரையாஸ். அதே தான், ஏன்னா 3 பால் கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக்காக ஸ்லோவர் பாலுக்கு பீட்டன் ஆயிருக்காரு. அண்ட் அந்த டாட் பாலோட ஓவர் முடியுது. அறுபத்தி 7 அடிச்சிருக்கிறாங்க. அண்ட் 68 அடிச்சா வின்னு. டீசன்ட் ஸ்கோர் உண்மையிலே. உடனே காலிலேருந்து எல்லாத்தையுமே சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை டீசன்ட் ஸ்கோர் சொல்லணுமான்னு தெரியல, எனக்கு பயமாக தான் இருக்குது. ஹோப்ஃபுல், பட் பார்க்கலாம். பவுலிங் டீம் வந்து இந்த கடைசி ஓவரை மனசில் வச்சு விளையாடணும். எவ்வளோ ரன்ஸ் லீக் ஆயிருக்கு அப்படின்றது. 68 ரன் ஆன் டார்கெட். ஓகே, அடுத்ததா வந்து லைவ் குவிஸ் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. இன்றைய லைவ் குவிஸோட 2வது கேள்வி இதை லைவ்ல உங்கள் முன்னால். ஓகே, டிஎம்கே கிரிக்கெட் ஃபீஸ்ட் 2025 2வது லைவ் கொஸ்டின் இதோ வந்துகிட்டு இருக்கு உங்களுக்காக. சாரி, போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 8925608777. இந்த நம்பர் தான் வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணணும். முதல்ல வரவங்களுக்கு தான் முன்னுரிமை. அவங்களுக்குலாம் 1000 ரூபா. கரெக்டான பதிலும் சொல்லணும், மறக்காம சொல்லிடுங்க. ஆகாஷ், எங்க காதல் பரத் மாதிரி அதுக்கு எதுக்கு தெரிஞ்சுனுக்குற? என்ன காரணம்? காதல் பரத் எப்படின்னே தெரிவாரு? கடைசியா கிளைமேக்ஸ்ல தெரியறத சொல்றீங்க? இல்ல, ஆமா அதுதான் சொன்னேன். கிளைமேக்ஸ்ல தெரிய வேண்டியது இப்ப தெரிஞ்சுனுக்குறாரு. அதே சுருட்ட முடியா, அதனால சொல்றீங்களா? ஆமா. ஓஹோ, ஆகாஷ்க்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஃபேன்ஸா ஃப்ரெண்ட்ஸா? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா. அருண், அண்ணா யாரு எப்படி பண்றாங்களோ நீ ரொம்ப நல்லா பண்றப்பா. கமெண்ட்ரி அண்ணா. கமெண்ட்ரி மட்டும் இல்ல, ஆகாஷ் கூட இருந்து குழி பறிக்கிற ஒரே ஆள் நீதான். அண்ணா எனக்கு குழிலாம் பறிக்க தெரியாதுண்ணே. தெரியுது, நல்ல பள்ளம் எடுப்பிய நீ. ஐயோ, வர வர எனக்கு தான் கவுண்டர் நிறைய விழுந்துகிட்டு இருக்குது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்ன 1/2 மணி நேரத்துக்கு இந்த கிளைமேட் இருக்குமா? வானிலை அறிக்கை வெளியே வந்து விட்டது. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம புலி தம்பி வேற லெவல்ல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சான். கத்துக்கிட்டான் டான்ஸை கத்துக்கிட்டான்.
ஓகே, டார்கெட் ஆன் தி போர்டு 68, 67 ரன் அடிச்சிருந்தாங்க. ஸோ டீசெண்டான ஒரு பேட்டிங் போயிட்டு இருந்துச்சு. 5வது ஓவர் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஸோ பார்க்கலாம் இந்த 5வது ஓவரோட எஃபெக்ட் எப்படின்றது இதுக்கப்புறம் தான் தெரியும். சேஸ் இஸ் ஆன். ஃபர்ஸ்ட் பால், ஃபர்ஸ்ட் ஓவர். ஓகே, ஸ்டார்டிங் ஒரு டீசெண்டான ஒரு சிங்கிள். டார்கெட் என்ன? 68. 68 ஹியூஜ் டார்கெட். ஸோ இந்த விக்கெட் அடிக்கலாம். அடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இப்ப இந்த எண்டுக்கு பவுலருக்கு தாங்க மிகப்பெரிய ஒரு பிளஸ். அதான் நீ வா ராஜாத்தின்னு பால் கூட்டு போயிரும். வாமா மின்னலா. வாமா மின்னலா வா சுருதி அப்படின்ற மாதிரி அப்படியே கையில பிடிச்சி கூட்டு போயிரும். பொண்ணு பொண்ணு எப்ப பார்த்தாலும் பொண்ணுகிட்டே இருக்கீங்களே ப்ரோ. அடுத்த பால் அடிச்சாருங்க. நல்ல ஷாட். கமிங் பேக் டு கிரிக்கெட் அண்ட் சிங்கிளா? எஸ், ஒரே ஒரு நல்ல ஷாட். எமோஷனோட சொன்னேன், ஆனா ஒரு ரன் தான் போயிருக்கு. இருந்தாலும் இவ்வளவு பச்சையா கலாச்சிருக்க கூடாது. நல்ல ஷாட்டுங்க. மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. சிங்கிள் மட்டுமே. 68 டார்கெட்டு. ஸோ என்னோட குவிக் ப்ரெடிக்ஷன் நான் சொல்கிறேன். காற்று இதே மாதிரி இருக்க போதுன்னா பேட்ஸ்மேன் இந்த எண்டை கொஞ்சம் டார்கெட் பண்ணலாம். அதாவது இந்த எண்ட்லேருந்து ஒரு 1, 3, 5 ஓவர் நடக்கும். அந்த ஓவர்ஸை டார்கெட் பண்ணலாம். சொன்ன மணி இது வைடு. ஒரு ஃபுல்லர் பால். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஆனா எஸ், சிங்கிள் மட்டும் தான் வந்திருக்குது. ஓவரா சட்டு புட்டுன்னு முடிஞ்சு போச்சு. முதல் ஓவர் முடிவில் ஐயா ஸ்கோரு 5. முதல் ஓவர் முடியல 5க்கு நோ லாஸ். இருங்க, டிஜே வந்து பாட்டை தேடிக்கிட்டு இருக்காரு. புடிச்சு எடுத்துருவாரு. நம்ம முன்னாடியே டோர்னமெண்ட்ல ஒருத்தர் வந்தாரு. அவருக்கு பிறந்த நாள்னு சொல்லி ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு பாடணும். நம்ம அம்பையர் விமல் சர்மாக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ பாடணும். இப்போ பவுலிங் போட போற டெல்லிக்கு பர்த்டேவா? பவுலிங் போடுற டெல்லி வாழ்த்துக்கள். இந்த டே உங்க டேவா அமையணும்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க இந்த ஓவர்ல. ஓகே ப்ரோ, நன்றி. போட்டா தானே அடிப்ப பிம்பிள காப்பிலாப்பி அப்படின்ட்டு போவாரு. என்னாச்சு? அடிக்கிற காத்து பால் வந்து கையிலேருந்து தாண்ட கூட இல்லை. ஆஹா ஆஹா, ஒரு ஓட்டம் மட்டுமே. எஸ், ஒன்னே ஒண்ணுதான். 68 ரன் டார்கெட்டு. நான் சொன்ன மாதிரி 1, 3, 5 இந்த ஓவர்ஸை டார்கெட் பண்ணி ஆகணும். அந்த எண்ட்லேருந்து பெரிய ஸ்கோர் வரணும். ஓவருக்கு ஓவர் ஒரு 20 ரன் கிட்டயாச்சும் வரணும். 2 நாளையும் தட்டி ஆடினாங்கன்னா போதும். 1ல வரல. இதுக்கப்புறம் 3, 5 பட்டு தான் பாக்கி. வைட் டெலிவரிங்க. பர்த்டே பாய் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. எஸ், அவரோட டே சூப்பர் டேவா இருக்குமா? எஸ், இந்த டே அவரோட டேவா இருக்குமா ஆஹா அப்படின்னு 6 டெலிவரி முடிஞ்ச பிறகுதான் தெரியும். மீண்டும் ஒரு அற்புதமான டெலிவரி. பர்த்டே பாய் அப்படிங்கிறத நிரூபிக்கிறாரு. மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. சூப்பரா போட்டிருக்காருங்க இந்த ஒரு டில்லி.
அமைதி அமைதி. என்னமோ நான் கமெண்ட்ரியில வந்தா 1 ரன்ஸ் மொத்தமா வருது, இல்லைன்னா சுத்தமா வர மாட்டேங்குது. என்னங்க? ஆஹா, ஆனதர் டாட் பால். ஆனா பவுலிங் டீமை பாராட்டியே ஆகணும். இங்க சூப்பரான ஓவர்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வைட் டெலிவரி. அம்பையர் ஆஹா, அங்க பார்த்துட்டு இங்க வைடு கொடுக்குறாரு. மல்டி டேலண்டட் ஆளுன்னு நினைக்கிறேன். பின்னாடி பார்த்துட்டு இங்க வைடு கொடுக்குறாரு திரும்பிட்டு. வைடு மட்டும் இல்ல, பையில ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஓவர் முடிவற்ற நிலையில் 2 ஓவர்ல ஐயா ஸ்கோர். ஐயா அவுட்டா? என்ன ஆகுது? பேட்ஸ்மேனை ஸ்வாப் பண்றாங்களாம் பேர். ரிட்டையர்ட் அவுட். ஐ எம் ரைட்? ஆமாடா அப்படின்றீங்களா? தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, இந்த துளிய மடிக்கு கட்டி விட்டது சாமி, கட்டி பாட்டில் வந்தது சாமி, சாமி சாமி, ஆராயத்தை ஊத்து, ஆராயத்தை ஊத்து, தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. சூப்பர் கேட்ச்பா. பிடிச்சிட்டாரு. புரியல. கேட்ச் பிடிச்சிட்டாருன்னுங்க. பிடிச்சிட்டாருங்களா? ஓகே ஓகே, செம கேட்ச். ஆனா ஏன்னா சூப்பர் கேட்ச். ஐயா பேட்ஸ்மேனே கிரிக்கெட் ரோஸ்ல பேர் என்னன்னு இருக்கு? டிஜே தம்பி டீ டோட்டல் பா. நான் சாராயம்லாம் வேணாம், உடலுக்கு கெடுதல். என்ன சங்கமம்ஸ் கரெக்டா? நீங்க சொன்னா சரிதான். எனிவேஸ் கமிங் பேக். இங்க சாமாப்பா, சாம்ராஜ். சூப்பரான பாலுங்க. லிட்டரலா இந்த 3 ஓவர்ல பவுண்டரிஸே கன்சிடர் பண்ணவே இல்லை பவுலிங் டீம். அந்த அளவு அவங்க பவுலிங் அவ்வளவு டைட்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க இப்போதைக்கு ஸ்கோர் 8. இன்னும் 4 பால் பாக்கி இருக்குது 3வது ஓவர்ல. எப்பா சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு சிங்கிள். ஸோ 1 2 இதுக்கு மேல 10. பெரிய ஷாட்ஸ் வந்தே ஆகணும், பெரிய டார்கெட். இதுக்கப்புறம் 59 ரன் அடிக்கணும் பேட்டிங் டீம். ஆஹா அவுட்டுங்க. அவுட் கொடுத்து செலிப்ரேஷன் கியூட்டா இருந்தது விக்கெட் கீப்பர் கிட்ட இருந்து. DJ Remix King.
நீங்க வந்து அடிக்கிறதுக்கான முயற்சி ஒன்னு டாட் பால். மாம்ஸ் மேட்ச் ஒரே தாகினியா போகுதே. மந்தாகினி மந்தாகினி இருங்க ஏதாவது ஒரு மந்திரத்தை போட்டு விடுவோம். அடிச்சு தூள் கல ஊடி பாபா ஊடி பாபா. அதேதான். கேட்சா ஊடி பாபாவே வேலை செய்யலைங்க. இன்னொரு கேட்ச். யாருக்கு மந்திரம் போட்டீங்கன்னு தெரியலையே. ஊடி பாபா நல்லா வேலை செய்யுது. ஊடி பாபா வேலை செய்யல. யாருக்கு இந்த கை காட்டல்? நித்யா ஸ்கோர் 30. ஓ என்னது 9? சாரிப்பா சாரி கேட்கல. ஹலோ செக். ஹலோ எப்ப தம்பிக்கு என்னவா கேட்ச விட்ட அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்காங்க. கட்டி போட்டாங்க பவுலிங்ல அப்படின்னு தான் சொல்லணும். கால் கட்டு போட்டு விட்டாங்க. இன்னொரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. மீண்டும் ஒரு டாட் பால். ஓ மை குட்னஸ் கிரேஷியஸ். படலங்க, பேட்ல படவில்லை. அனதர் டாட் பால். ஸோ பெரிய ஷாட் தான் ட்ரை பண்றாரு பேட்ஸ்மேன், ஆனால் பேட்ல பட மாட்டேங்குது. ஆஹா 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 6. எஸ் 6. செம ஷாட். போன பால்ல 6 அப்படின்னா இந்த பால்ல அங்க இருக்கிற ஃபீல்டர் பால் அவருக்கு வரும்னு நினைச்சிட்டான்னு நினைக்கிறேன். பீச் மண்ணு அவ்வளோ ஃபாஸ்டா டிராவல் இருக்காது. 4 ஓவர் முடிவுக்கு வந்திருக்கா. ஆமா 4 ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவர்ல 80ன்னு சொன்னோம். 6 பால்ல 50 ரன்கள் அடிக்கணும். இந்த மாதிரி இவ்வளோ ரன்ஸ் எல்லாம் அடிக்கணும்னா சங்கு மாம்சா பேட்டு பேடு க்ளவ் எல்லாம் கட்டிட்டு வரணும். லெக் சைடில் போடப்பட்ட பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. எப்பா வைட் இல்லையா அப்படின்னு சொல்லி பேட்ஸ்மேன் ஃபீலாக கேட்க அதெல்லாம் இல்லிங்கோ அப்படின்ட்டு அம்பையர். 2வது பந்து
மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. 2 பால்ல 2 டாட். இன்னும் 4 பந்துகள் பாக்கி இருக்கு. டக்கு டக்கு டக்குன்னு ஓவரை போட்டாங்க இங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல அப்படின்னு தான் சொல்லணும். பெரிய டார்கெட் 68 அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பா செம பாலுங்க. இதெல்லாம் ஒரு டெஸ்ட் மேட்ச் லைன் அண்ட் லென்த் அப்படின்னு சொல்லலாம். இந்த முறை இறங்கி வந்து கடாசா பார்த்தாரு. ஆனா சிங்கிள் மட்டுமே. கொஞ்சம் அன்லக்கி தான் சொல்லணும். பேட்டிங் டீம் அடிச்சிருக்கலாம், ஸ்கோரை மிஸ் பண்ணிட்டாங்க. மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஒரு வைடு. இந்த முறை ஒரு எக்ஸ்ட்ரா பால். சிங்கிள் சிங்கிள் மட்டுமே. ஸோ இன்னிங்ஸோட கடைசி பந்து வந்து கொண்டு இருக்கிறது. 6ஓட ஸ்டைலா முடிச்சு வைப்பாரா? நல்ல வெற்றிங்க. வாழ்த்துக்கள் பவுலிங் டீமுக்கு. பெரிய ஸ்கோர் போட்டாங்க, அதை சூப்பராக டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட இந்த மேட்ச் இப்போதைக்கு முடிவுக்கு வருது. அண்ட் ஓவர் டு த போஸ்ட் மேட்ச் பிரஸ்.